இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனத்தோட தலைப்பு வந்து ட்ரை டியர்ஸ். டியர்ஸ்னா கண்ணீர் துளி, அழுக இல்ல கண்ணீர் துளின்னு சொல்றோம், கண்ணீர்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ட்ரை டியர்ஸ், கண்ணீரினால் முயற்சி செய்து பாருங்கள். ட்ரை டியர்ஸ். இதுல என்ன பார்க்க போறோம்னா, யாக்கோபு பத்தியும் ஒரு சில காரியம் பார்க்க போறோம். யாக்கோபு இஸ்ரவேல்ன்ற பெயர் காரணத்தையும் சில காரியத்தையும் பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு 5 to 6 minutes 7 minutesக்குள்ள முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இருக்காது, ஒரு ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இதுல என்னன்னா, ஆதியாகமம் 32:28 வசனம் வாசிக்கிறோம். என்னன்னா, அந்த 27வது வசனத்துல சொல்றாரு, ஆண்டவர் உன் பேர் என்ன? அப்போ என்னன்னு யாக்கோபு கேட்கிறாரு. அவன் வந்து என் பேர் யாக்கோபுன்னு சொல்றாரு. ஆதியாகமம் 32:27. 32:28 அவர் என்ன பேசுறாரு, ஆண்டவர் கேட்கிறாரு. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. அதாவது இனிமேற்கு வந்து உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல், நுமூர் எவர் பி தாட், அதாவது உன் தாட்ல கூட நீ ஜாக்கப்பு, அதாவது என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். இஸ்ரவேல்னு பேர் சொல்றாரு. தேவனோட மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே. எப்படி வந்து தேவனோட போராடினாருன்றது பின்னாடிதான் குறிப்புகள் கொடுக்கப்படுது. அது எங்கன்னா ஓசியால கொடுக்கப்படுது. எங்கன்னா ஓசியா சிறிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்துல ஓசியா அதிகாரம் 12ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. அதுல என்ன சொல்றாருன்னா, அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடைய போராடினான். இதுல என்னன்னா, முதல் பாதி, அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். இதுதான் யாக்கோபு என்ற பெயருக்கு அர்த்தம். அதாவது நீல் கேச்சர் பேர் தான். இதுல என்னன்னா, அடுத்து சொல்றாரு, தன் பலத்தினால் தேவனோட போராடினான். இதுதான் வந்து இஸ்ரவேல் என்ற பேரு. அது அவன் எப்படி போராடினான்றது அடுத்த வசனத்துல இருக்குது. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இதுதான் முக்கியமானது. அவன் வந்து ஏதோ ஒரு கத்தி வச்சுக்கணும், ஒரு வெப்பன் வச்சுக்கணும், ஏதோ ஒன்று தன் கைகளாலேயோ சண்டை போட்டெல்லாம் போராடல. ஒரு விதம் சொல்றாங்க, அவரை கட்டி அணைத்து கொண்டு போராடினான்னு சொல்றாங்களே தவிர, அவன் எப்படி போராடினான்னு ரெஸ்லிங்னு ஒரு வேர்டு இங்கிலீஷ்ல வர வேர்டு வந்து ரெஸ்லிங்னு இருக்கு. இருந்தாலும் வந்து ரெஸ்லிங்னால வந்து நம்ம காடை ஜெயிக்க முடியாது. காடை எப்படி ஜெயிக்கணும்னா, கடவுள் எப்படி ஜெயிக்கணும்னா, யாக்கோபு ஜெயிச்ச மாதிரிதான் ஜெயிக்க முடியும். நம்ம எப்படின்னா, அவன் தூதனானவரை போராடி மேற்கொண்டான். எப்படி? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அதான் முக்கியமானது. அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். He made supplication with cry. அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இங்கிலீஷ்ல வந்து கெஞ்சினான்றது சப்ளிகேஷன் வருது, பிரேயர்னு வருது, இல்ல சப்ளிகேஷன் வருது. இது என்னன்னா, கண்ணீர் தான் வந்து நம்ம ஒரு வெப்பன் நம்ம கிட்ட இருக்குன்னா, அடுத்த ஆவிக்குறி யுத்த வெப்பன் இருக்குன்னா நம்ம கிட்ட வந்து கண்ணீர் தான். நம்ம கண்ணீரோடு விண்ணப்பம் செலுத்ததான் முடியும். அது யாருடைய துன்பத்துக்கா இருந்தாலும் சரி, நம்மளுடைய துன்பத்துக்கா இருந்தாலும் சரி, யாருடைய துன்பத்துக்கா இருந்தாலும் சரி, அதுல வந்து கண்ணீரோடு தான் நம்ம வந்து விண்ணப்பத்தை செலுத்த முடியும். இதுல வந்து அடுத்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். எரேமியால 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏன் வந்து சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ஆண்டவரோடைய க்ளோஸா உட்காரோம், பக்கத்துல உட்காரோம், நாங்க உட்கார்ந்து அமர்ந்து பேசுறோம், நாங்க ஈக்குவலா ட்ரீட் பண்றோம், காட் எங்களை ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு. எல்லாமே சரிங்க. ஆனா வந்து உங்களுடைய பிரச்சனையான சமயத்துல, உங்களுக்கு வந்து ஒரு மரண பள்ளத்தாக்கு போன்ற சமயத்துல, ஒரு இருளான சமயத்துல, ஒரு மரண அந்தகாரத்துல இருக்கிற சமயத்துல என்ன பண்ணுவீங்க? அதான் அங்க சொல்றாரு. எரேமியா சொல்றாரு 9:1. எரேமியா 9ஆம் அதிகாரம் வசனம் 1, முதலாம் வசனம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 9:1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். இதுல பாருங்க, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். இதோட நிறுத்திடுறேன். என்ன சொல்றாரு? என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். ஃபார் வெல்பீயிங், ஒரு சில நலமா இருக்கணுமா, உங்கள் கண் வந்து கண்ணீர் ஊற்றா மாறணும். இது வந்து 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். இதுக்கு முன்னாடி 8ஆம் அதிகாரம் வந்து எப்படி கடைசியில முடியுதுன்னு பாக்குறோம். இந்த பைபிள் வந்து ஒரு தோல் சுருள் எழுதப்பட்டது. அப்ப வந்து வசனம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தனியாலாம் இல்ல,
தொடர்ந்து வசனங்கள் எழுதப்பட்டு இருந்துச்சு. அதனால சாப்டர் பிரிக்கும் போது சிலது நம்மளுக்கு புரியாம போயிடும். 8ஆம் அதிகாரம் வந்து 21 மற்றும் 22. 8ஆம் அதிகாரம் 21, 22 ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், ஒரு பிரச்சனையை பார்க்கலாங்களா? என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகரித்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கிளையத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தனும் அங்கே இல்லையோ, பின் ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சுத்தமடையாமற் போனால்? இது ஒரு பிரச்சனை. அதாவது கிளையத்துல வந்து ஒரு பிசின் தைலம் தேவைப்படுது. பிசின் தைலம்னா உங்க வலிகள், ரணங்களுக்கான வலிகள் பிளஸ் வந்து ஏதோ ஒரு இல்னஸோ ஒரு டிசார்டரோ ஒரு டிசீஸ்க்கு தேவையான ஒரு தைலம், ஒரு மருந்து தேவைப்படுது. தைலம்ன்றது இங்க வந்து பிசின் தைலம் மருந்து. இது எதை குறிக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது, ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்குது. இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சுத்தமடையாமற் போனால்? இங்க கேள்வியோட முடிக்கிறார் 8ஆம் அதிகாரத்துல. 9ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆயின் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்கும். மேல கேட்கிற கேள்விக்கு கீழே தான் பதில் இருக்குது. நம்ம நடுவுல 9ஆம் அதிகாரம் அதை பிரிச்சுட்டு அதை பாக்குறதே கிடையாது. இதுல என்னன்னா, கிளையத்திலே பிசிந்தையிலும் இல்லையோ, ரணவைத்தினும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சுத்தமடையாமற் போனால்? ஆயின் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்கும். இதுல என்னன்னா, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன ஒன்னா, நம்மளுக்கு உஷ்ணம் அதிகமாயிடும். இந்த உஷ்ணம் வந்து 2 வகையில பாதிக்கலாம். 2 வகையில பாதிக்கலாம். எப்படின்னா, நம்மளுக்கு ஒண்ணு வந்து சிந்தனை அதிகமாகிறதுனால மூளையில உஷ்ணம் பாதிக்கும். மூளையில உஷ்ணம் ஏறதுனால வந்து மூளை பாதிச்சு ஒரு மாதிரி மந்த நிலை, அதாவது மந்த நிலைன்னா ஒரு மாதிரி மேட் சிச்சுவேஷன், உங்களால திங்கிங் டிசார்டர் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதாவது பைபிள்லயும் நீங்க மெடிடேட் தான் பண்றீங்க, அதாவது உலகத்துல எப்படி தியானம் சொல்றாங்க அது மாதிரி நீங்க வசனத்தையும் தியானிக்கிறீங்க. அதுல வல்லமை அதிகமா இருந்தா அந்த வல்லமை அதிக என்ன ஆகும்னா உங்களுக்கு மூளையில வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும். பல காரணங்களால அது வருது. அதுல இது வசனமும் ஒரு காரணம். எழுத்துக்கொள்ளும் ஆவியை உயிர்ப்பிக்கும்ன்ற மாதிரி நீங்க எழுத்தையும் ஆவியையும் பேலன்ஸா கொண்டு போகலாம், இந்த பிரச்சனை வரும். அதுல வந்து என்னன்னா, முக்கியமானது கண்கள்ல கண்ணீர் ஊற்று வரணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு 2 வகையில பாதிக்கும். ஒண்ணு மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும், இல்லைன்னா வந்து மலக்குடல்ல பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மாதிரியான வியாதிகள் வரும். இது வந்து யாரும் நம்ம பாஸ்டுங்க வந்து தெளிவா சொல்றது இல்லை. அதிகமா சில பேர் பாத்தீங்கன்னா அதிகமா வேதம் வாசிச்சிருப்பாங்க, அதிகமா அந்நிய பாஷை பேசியிருப்பாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா வந்து ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா வந்து ஷைன் பண்ண மாதிரி தெரியாது. காரணம் என்னன்னா இதுதான், அவங்க கண்கள் வந்து கண்ணீர் ஊற்றா மாறி இருக்காது. அதுதான் காரணம். இந்த வந்து இப்போ அதாவது இந்தியாவுடைய பழைய புத்தகங்கள்ல சொல்லுவாங்க, பழைய இதிகாசங்கள்லயும் புராணத்திலையும் பழைய கால இந்திய வரலாற்று புத்தகம், அதாவது முன்ன ஏதோ ஒரு காலத்துல எழுதினவர். நீங்க வந்து இங்க வந்து இந்த மதம், இந்த நாடு, இந்த மாதிரி பிரிவினைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதையும் கத்துக்க முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு காலத்துல ஒரே மந்தி ஒரே மேய்ப்பனமாகி ஒருத்தர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அது இல்லாத அது காலகட்டம், அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்து இருக்கோம். இதுல என்னன்னா, அழுதால் அவனை பெறலாம்னு எழுதி வச்சிருக்காங்க. அழுதால் அவனை பெறலாம்னா கடவுளை பார்க்கணுமா? ஒரு செயின்ட் சொல்லி இருக்கிறாரு, கடவுளை காண வேண்டுமானால் அழுது கண்ணீர் மாறுமா, உணவின் மீது இச்சை செல்லுமான்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? கடவுளை காண வேண்டுமானால் அழுது கண்ணீர் மாறுமா, உணவின் மீது இச்சை செல்லுமான்றாரு. இது 2த்தையுமே சொல்லிட்டாரு. ஒரு உண்மையிலே நீங்க வந்து ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வகை ஜாதி பிசாசு உபாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகாதுன்னுட்டாரு. இது 2த்தையும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அழுது கண்ணீர் மாறுமான்னு உணவின் மீது இச்சை செல்லுமான்னு அவர் கேள்வி கேட்ட மாதிரிதான். அதாவது கடவுளை காண வேண்டுமானால் அழுது கண்ணீர் மாறுமா, உணவின் மீது இச்சை செல்லுமா. இதோட அவர் முடிச்சிட்டாரு ஒரு செயின்ட். இதுதான் நான் சொல்ல வரேன், உங்களுக்கு ரிலேட் பண்ணி சொல்ல வரேன். அதிகமா வந்து நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தும் கஷ்டப்படுறீங்கன்னா ட்ரை டியர்ஸ், கண்ணீரை ட்ரை பண்ணி பாருங்க. when everything fail, try tears. உங்களுடைய கண்ணீரை சிந்தி முயற்சித்து பாருங்க. உங்க கண்ணுல இருந்து ஒரு கண்ணீர் வரணும். உங்க வாழ்க்கையில எவ்வளவு நொறுங்கும் போது நொறுங்க என்ன வரும்னா, உங்க இறுதி கடினமாகும். நீங்க கர்த்தருக்கு எதிராக நிற்பீங்க, கடவுளுக்கு எதிராக போவீங்க. அதே அதுல கண்ணீர் வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, தேவ உதவி வந்துடும். அது போல வந்து என்னன்னா, தேவனுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும்.
பரிசுத்தாவியானவர் கிடைப்பாரு. அந்த அந்த ஐல இருக்க ப்ரெஷர் குறையணும்னாலே நீங்க அழுதுதான் ஆகணும். சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னா பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் இறந்துருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப அட்டாச்சா இருந்தவங்க ஷாக் ஆகி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க எல்லாரும், டாக்டர் அவரு அந்த கஷ்டத்தை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து அழுதுட்டு சொல்லுங்க, அப்பதான் அது சரியாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க கஷ்டத்துக்கு நான் வந்து எப்பவுமே அழுதுனதுன்னு சொல்லல. அதாவது சில பேருடைய வாழ்க்கை விதியினாலேயும் சில மனிதர்களாலேயும் எப்பவுமே அழுதுபடியே இருக்கிற மனித நிலை இருக்கு. அவங்கள பத்தி சொல்ல, அவங்களுக்காக நம்ம சேர்ந்து விண்ணப்பம் பண்ணணும், நம்மளுடைய கடமை அது. இருந்தாலும் நம்ம வந்து யோபுக்கு சொன்னது ஞாபகம் வச்சுக்கணும். யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் செய்யதான் அவன் சரி போய் கத்த மாட்டீங்கன்னா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களே அழணும்னு கிடையாது. இப்ப நம்ம மற்றவங்களுக்காக ஜபிக்கும் போதும் அழணும். இப்ப என் பிரச்சனைக்கே அழுதுனா கடவுள் கேட்பாரான்னா அது கஷ்டம்தான். அடுத்தவங்களுக்காகவும் நம்ம கேட்கணும், யோபு சொன்னது மாதிரி. அதாவது யோபுக்காக மற்றவங்களுக்காக ஜபிக்கணும், மற்றவங்களுக்காக அழ ஆரம்பிக்கணும். நம்மளை பத்தியே பாடினா அது புலம்பல் கிடையாது. எரேமியா வந்து அவரை பத்தியே பாடினா அது புலம்பல் கிடையாது. இன்னொரு ராஜாவை பத்தி பாடினால்தான் எரேமியாவுடைய புலம்பலையே ஒரு வேதத்தில் வச்சுக்கிறார். அந்த மாதிரி புலம்பல் புஸ்தகத்தை வேதத்தில் வச்சுக்கிறார். நம்மளை பத்தியே புலம்பினா அது வேதமாகாது, அது வேலைக்கும் ஆகாது. அதனால நான் கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். கண்ணீரை முயற்சித்து பாருங்க, இந்த வசனங்களை குறிப்பிட்டுக்கோங்க. ஆதி 32, 27, 28, ஓசியா 12ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4, எரேமியா 8, 21, 22, எரேமியா 9, 1. இந்த வசனங்களை குறிப்பிட்டுக்கோங்க. நீங்க பிறகு படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதாவது ஒருத்தர் போலியா சிரிக்கலாம், ஆனா ஒருத்தர் வந்து போலியா கண்ணீர் ஓட முடியாது. சினிமாக்கார் வேணும்னா கிளிசரின் விட்டு கண்ணீர் விட்டதெல்லாம். ஒரு உண்மையான ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ஒரு கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க, ஒரு உண்மையால கஷ்டப்படுறவங்க வந்து உண்மையான கண்ணீரை தான் சிந்துவான். அது மாதிரி கண்ணீர் போலியா இருக்காது. கண்கள் சிந்துற கண்ணீர் போலியா ஆகவும் கடவுள் விட மாட்டாரு. நம்ம வந்து கண்ணீர்னால் முயற்சி பண்ணி பார்ப்போம். கடைசி ஆயுதம் இதுதான், கண்ணீர். இதுக்கு வந்து கடவுள் நிச்சயமா பதில் தருவாரு. கண்டிப்பா வந்து நம்ம கண்ணீரை களிப்பா மாற்றுவாரு. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.